சென்னையில இருந்து எந்த ஊருக்குமே பஸ் கிடையாதுங்க. அது தெரியுமா உங்களுக்கு? தமிழ்நாட்டோட தலைநகரம் சென்னைன்னு சொல்லுவாங்க. திராவிட மாடல் ஏதோ ஒரு சொந்த விஷயத்துக்காக கிளாம்பாக்கத்துக்கு பஸ் ஸ்டாண்ட் எடுத்துட்டு போனாங்க. அது அவங்களுடைய கருத்து. அது திமுக தோத்ததுல முக்கியமான ஒரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சென்னையில இருந்து தமிழ்நாட்டுக்கு எந்த ஊருக்குமே பஸ் கிடையாது. கிளாம்பாக்கன்றது சென்னை கிடையாது. அது செங்கல்பட்டு. இந்த பக்கம் மாதவரத்துல ஒரு பஸ் ஸ்டாண்ட் திறந்திருக்கிறார். அது சென்னை கிடையாது. அது திருவள்ளூர். அப்போ சென்னைன்றது தமிழ்நாட்டோட ஒரு கேபிட்டல், தலைநகரம் சொல்லுவாங்க. சென்னையிலிருந்து ஒரு மதுரையோ, ஒரு திருநெல்வேலியோ, ஒரு கும்பகோணமோ, ஒரு சேலமோ, ஒரு கோயம்புத்தூரோ இதெல்லாம் ஒரு முக்கியமான ஊர்னு சொல்றீங்க. அதாவது தமிழ்நாட்டுக்கு வருமானம் ஈட்டக்கூடிய ஊருன்னு நீங்க தான் சொல்றீங்க. அந்த ஊர்களுக்கு ஒரு போக்குவரத்து வசதி இருக்கா? சென்னையில ஒரு மயிலாப்பூரோ, ஒரு திருவல்லிக்கேணியோ இந்த பகுதியிலிருந்து காலையில 4 மணி 3 மணிக்கு கிளம்பாக்கத்துக்கு வர்ற ஒரு பஸ் அங்கிருந்து ஒரு பெண்களோ, ஒரு வயதானவங்களோ எப்படி சென்னை உள்ள வரும்? திரு விஜய் அவர்கள் இதை பரிசீலனை பண்ணணும். கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் யாருக்காக காலி பண்ணாங்க? என்ன விஷயத்துக்காக கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் எடுத்தாங்க? அதுல கிளாம்பாக்கத்துல ஏதாவது லாப நோக்கத்தோட திமுக செயல்பட்டு இருக்கலாம் என்பது பொதுமக்களுடைய கருத்து. பொதுமக்கள் கருத்தை தான் எடுத்து நம்ம முன்னாடி வைக்கிறோம். திரு விஜய் அவர்கள் தலைநகரம் சென்னை, சென்னையிலிருந்து தமிழ்நாட்டுக்கு பிற பகுதிகளுக்கு பஸ்ஸே இல்லைன்றது மிக ஒரு வேதனையான விஷயமா, ஒரு சிரிக்கக்கூடிய விஷயமா. ஏன்னா சிரிப்பை தாங்கி வாழ்ந்தவங்க தான் திராவிட மாடல். திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனை சென்னைக்கு பஸ்ஸே இல்லாம ஆக்குனாங்க. அதனால திரு விஜய் அவர்கள் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை மறுபடியும் இயக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். எதுக்காக கோயம்பேடு இங்க இருந்து எடுத்தாங்க? கோயம்பேடு இல்லைன்னா கூட சரி, ஏதாவது ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு ஏரியாவை ரெடி பண்ணி சென்னையில இருந்து பஸ் போகணும். அப்ப சென்னையில இருந்து பஸ் இல்ல, அந்த நிலைமை திராவிட மாடல் செய்து அவங்களுடைய ஒரு வருமானத்தை ஈட்டுறதுக்காகவும் இருக்கலாம். திரு விஜய் அவர்கள் சென்னையில இருந்து பஸ் இல்ல, தமிழ்நாட்டுல தலைநகரம் சென்னை, சென்னையிலிருந்து தமிழ்நாட்டுக்கே பஸ் இல்லைன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு வியப்பான ஒரு விஷயம் தான். திரு விஜய் அவர்கள் நிச்சயமா பொதுமக்களுக்காக, ஏன்னா பெண்கள் வயதானவங்களுக்காக ஆட்சிக்கு வந்திருக்க திரு விஜய் அவர்கள் மறுபடியும் கோயம்பேடு பஸ் நிலையத்துக்கு பஸ் கொண்டு வருவார், இல்ல சென்னையிலிருந்து பஸ் இயக்கணும், அதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுப்பார் என்பது பொதுமக்களுடைய கருத்தை எடுத்து திரு விஜய் அவர்கள் முன்னிலையில் வைக்கிறோம். கண்டிப்பா இந்த விஷயத்தை திரு விஜய் அவர்கள் நிறைவேற்றுவார் என்பது பொதுமக்களுடன் சேர்ந்து நாமும் எதிர்பார்க்கிறோம்.